பவுலை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஃபஸ்ட்டு நம்ம டைரி ரிலீஸ்க்கு வச்சுருந்ததை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 5 ml வாட்டர் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ஏர் பபிள்ஸ் எதுவுமே வராத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டு நல்லா ஸ்ட்ரிங்கி கன்சிஸ்டன்சி வந்துட்டு அப்புறம் அகெயின் ஒரு 5 ml ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா க்ரீமும் ஒன்றா க்ளோஸர் ஆக்கி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் அகெயின் ஒரு 5 ml வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் அகைன் ஒரு 5 ml ஆட் பண்ணணும். இப்போது நல்லா அந்த க்ரீம் நல்லா மிக்ஸ் ஆகிட்ட அப்புறம் தான் அகைன் அண்ட் அகைன் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணணும். மொத்தமாக நம்ம வந்து ஒரு 20 ml வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் போடக்குள்ள இந்த கன்சிஸ்டன்சி போதும். நீங்கள் ஃப்யூச்சரில் நல்லா ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிட்ட அப்புறம் இன்னும் கொஞ்சம் லிக்விடியாக கூட நம்ம மேக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி சாய்ச்சி பார்த்திங்கன்னா பவுல்லே அது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஈஸியாக ஃப்ளோ ஆகும். இந்த அளவு கன்சிஸ்டன்சி மோர் தென் என்ன ஃப்ரெஷராக இருக்கக்குள்ள அந்த நீட்டு கிளாஸ் ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் பைப்பிங் கவரை ஃபஸ்ட்டு உள்ளே விட்டுக்கணும். வெளியில் கவர் இருக்கணும் நம்ம பிடிக்கிற அளவுக்கு. அதுக்குள்ளே நம்ம ஸ்டாக்கிங்ஸை வந்து உள்ளே விடணும். அந்த கிளாத்தும் நம்ம பிடிக்கிற அளவுக்கு கிளாஸுக்கு வெளியில் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஹென்னா பேஸ்ட்டை வந்து போர் பண்ணிக்கோங்க. போர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாக்கிங்ஸை வந்து எடுத்து நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பைப்பிங் பேக்கை எடுத்து ஒன்றா சேர்த்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போது ஸ்டாக்கிங்ஸ் தான் வந்து வெளியில் எடுக்க போகிறோம். கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸோ அண்ட் தென் இப்போ வந்து ஸ்டாக்கிங் மட்டும் பிடிச்சி இழுத்திங்கன்னா ஒன்லி க்ரீம் மட்டும் அந்த பைப்பிங் பேக்கில் இருக்கும். இந்த ஸ்டாக்கிங்ஸை வெளில எடுத்துணும். இந்த ஸ்டாக்கிங் எதுக்கு போட்டு நம்ம க்ரீமை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி எடுக்கிறோன்னா, ஏதாவது அந்த பவுடரில் டஸ்ட்டு இருக்குன்னா அது வந்து இந்த ஸ்டாக்கிங் வந்து வெளியில் எடுத்துடும். அதுக்கப்புறம் நல்லா டைட் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். இந்த வீடியோவில் வந்து எங்கெங்கே கரெக்டாக சீல் பண்ணுன்றதை கிளியராக ஷோ ஆன் பண்ணியிருக்கேன். இதை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 4 பிளேஸில் கரெக்டாக சீல் பண்ணணும். அது சீல் பண்ணாலே போதும். இப்போ கோன் எப்படி சீல் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எம்டி கோனை எடுத்துகிட்டு அதில் 3/4 எண்ணா பேஸ்ட் வந்து ஃபில் பண்ணிக்கணும். செகண்ட் பிளேஸில் நம்ம டேப் வந்து சீல் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கும் மேலே இப்போது 50% டேப் வந்து ஷீட்லேயும் 50% அவுட்டர்லேயும் இருக்கணும். அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நல்லா டைட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து பேஸ்ட்டை உள்ளே நல்லா ஃப்ளோ பண்ணிங்கன்னா எங்கேயுமே நிற்காமல் ஸ்ட்ரெயிட்டாக எண்டு வரைக்கும் ஃப்ளோ ஆகிடும். அதுக்கப்புறம் நல்லா மேலே இருந்து ஒரு 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணி அதுக்கப்புறம் லெஃப்ட் டு ரைட்டு, ரைட் டு லெஃப்ட் 2 சைடும் நல்லா டைட்டன் பண்ணிவிட்டு அண்ட் தென் நல்லா டைட் பண்ணி டவுன்வர்ட் டைரெக்ஷனில் எடுத்துகிட்டு வந்துட்டு தம் ஃபிங்கரை வச்சு நல்லா ஹோல்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த நம்ம ஃபோல்ட் பண்ணணுங்களா அதுக்கு ஆப்போசிட்டில் இருந்து டேப் ஃபஸ்ட்டு சீல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட்டில் விட்டுடணும். அதுக்கப்புறம் டாப் ஆஃப் த கோனில் அந்த மாதிரி இப்போ நான் ஷோ பண்ணியிருக்க மாதிரி கரெக்டாக சீல் பண்ணணும். எக்ஸஸாக இருக்க டேப்பை வந்து அழகாக ஃபோல்ட் பண்ணி பேக் சைட் விட்டுடணும். அதுக்கப்புறம் இதை சுற்றி ரொட்டேஷ்னல் மோஷனில் ஒரு டேப் வந்து சீல் பண்ணிங்கன்னா
அவ்வளோதான் முடிஞ்சது.